பெலன் உள்ளவனுக்காயிலும் பெலன் இல்லாதவனுக்காயிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். ஆனா தேவன் எப்படி உதவி செய்கிறானா, எப்ப நீங்க ஜீரோன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல சரண்டர் ஆகிறீங்களோ அப்பதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாமே அவருக்கு லேசான காரியம். எதிர்கொள்கிற பலன் என்கிட்ட இல்லாண்டு வர நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு, நீ என் சமூகத்துல இரு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். உன்னை பிளஸ் பண்றது எனக்கு லேசான காரியம். இந்த நாட்கள்ல வேதத்தின்படி பார்த்தா தேவன் அற்புதங்களை செய்ய அவர் குறைவானவர் அல்ல. அவர் அற்புதத்துக்குரியவர். அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பாருங்க, என் வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என் வாழ்க்கையில கடினமான காரியங்கள், என் வாழ்க்கையில இருக்கிற மிகவும் கடினமான காரியங்கள், மிகவும் பிரச்சனையான காரியங்கள், மிகவும் போராட்டமான காரியங்கள், மழை போன்ற காரியங்கள் எல்லாமே அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாருனாக்கி, நான் எல்லாவற்றையும் லேசான காரியமாய் பார்க்கிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகலமும் அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு பாருங்க, நம்ம கேட்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில இவ்வளவு கடினமா இருக்குது, ஆனா உங்களுக்கு எல்லாம் லேசான காரியம்தான். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த லேசான காரியத்தை நீங்க செய்ய தாமதிக்கிறீங்க? இந்த குழப்பம் நம்ம எல்லாருக்குள்ளால இருக்குது. நான் போராடுறேன், தேவ சமூகத்தை நாடி ஓடுறேன், தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருக்காவது தேவனை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் நான் காணிக்கைகளை கொடுக்கிறேன், கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கிறேன், கர்த்தருக்காக உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன், நான் முழு ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன், எல்லா ஆராதனைகளையும் தவறாமல் கலந்து கொள்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய உங்களால் முடியும். உங்களுக்கு லேசான காரியம். அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் செய்யலை? அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தாமதிக்குது? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் ஆண்டவரே உங்களால செய்ய முடியும்? ஆண்டவரே நான் நீங்க செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் தாமதம்? அன்பான தேவனுடைய பிள்ளையை, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ரெண்டு நாளாகமும் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இங்க ஒரு ராஜாவுடைய சரித்திரத்தை நாம் சற்று தியானிக்க முடியும். இங்க ஒரு ராஜாவை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க ஆசான் ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ராஜா என்ன செய்யறார்னா, தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜா அந்த 3வது வசனம் சொல்லுது, 14:2 வசனம் சொல்லுது, ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமான காரியங்களை செய்தானா. தேவ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த ராஜாவுடைய நாட்கள்ல இந்த ராஜா என்ன செய்கிறானா, யூதா தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளை அழித்து போடுறான். ஏன்னா விக்கிரக ஆராதனை என்பது தேவனுக்கு அருவருப்பு. ஆனபடினால அவன் என்ன செய்யறானா, இவனுடைய யூதா தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகங்களையும் மதம் பண்ணுகிறான், இல்லாமல் போக பண்ணுகிறான். மட்டுமல்ல, வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அவன் யூதா ஜனங்களுக்கெல்லாம் வேத பிரமாணங்களை, தேவனுடைய நியாய பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை அவன் கற்பிக்கிறவனாக இருந்தானா. அது மட்டுமல்ல, தேவனை தேடுகிற காரியத்திலையும், நியாய பிரமாணத்தை தேடுகிற காரியத்திலையும், கற்பனைகளை கை கொள்ளுகிற காரியத்திலும் அவன் வாஞ்சை உள்ளவனாக இருந்தானா. பாருங்க, தேவனுடைய பார்வைக்கு இதெல்லாம் செய்கிறதுனால வசனம் சொல்லுது, அவன் செம்மையும் நன்மையுமானவைகளை செய்தான்.
இதை செய்ய நாட்கள்ல இந்த ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது. இந்த ஆசா ராஜா இந்த யூதா தேசத்தை அரசாண்ட நாட்கள்ல தேசம் அமெரிக்கையா இருந்துச்சா. என்ன சொல்லப்படுதா, தேசம் அமைதலா இருந்தது, தேசத்துல எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்த ஆசா ராஜா என்ன நினைக்கிறான்னா, நம்ம அரணிப்பான பட்டணங்களை கட்டுவோம். யூதா தேசம் என்ன சொல்ல வர்றான்னா, இந்த யூதா தேசத்துல நம்ம பில்டிங் எல்லாம் பெருசா கட்டுவோம். கட்டுறதோடு நிப்பாட்டாம என்ன செய்வோம்னா, இந்த யூதா தேசத்தை சுத்திலும் கோட்டை சுவரை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவன் திட்டமிட்டு கொண்டு இருக்கும் போது, எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற ஒரு ராஜா இந்த யூத ராஜா ஆசாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறார். கவனிங்க, இந்த யூத ராஜாவுக்கு விரோதமாய் இந்த சேரா ராஜா படையெடுத்து எப்படி வர்றான்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் யுத்த படைகளை கூட்டிக்கிட்டு மட்டுமல்ல 300 ரதங்களை கூட்டிட்டு வர்றானா. இந்த செய்திய ஆசா ராஜா கேள்விப்பட்டவுடனே இந்த ஆசா ராஜா ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். பாருங்க, இந்த ஜபம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளால ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிக்கலாம் 11வது அதிகாரம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசாவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். பெலனுள்ளவனுக்காகிலும் ஆசா ராஜா என்ன சொல்றானா, அவன் 10,300,000 கூட்டிட்டு வர்றான். ஆனா என்கிட்டயோ இருக்கிற படைபலம் 5,80,000 பேர் தான். இந்த படையை கொண்டு இந்த பெரிய படையை என்னால எதிர்கொள்ள முடியாது. ஆனபடினால பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. லேசான காரியம் உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு லேசான காரியம். கவனிங்க, இந்த ஆசாக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய படம் வருது, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாது, எனக்கு விரோதமாய் எழும்பி வர்றாங்க, இதை என்னால டீல் பண்ண முடியாது. அதனால ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சொல்றான், பெலன் உள்ளவனுக்கும் சரி பெலன் இல்லாதவனுக்கும் சரி உதவி செய்ய உங்களால முடியாதவர், அது உமக்கு லேசான காரியம். இதுதான் சரண்டர். என்னால முடியாது, என்னால இதை எதிர்கொள்ள முடியாது, என்னால இதில் நிற்க முடியாது, என்னால என்னுடைய மாம்ச பலத்தினால என்னுடைய புயபலத்தினால என்னுடைய சுயபலத்தினால இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. ஆனா பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா உதவி செய்யணும்னா நீங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை சார்ந்து வாழ்றேன், ஆனா உங்களால எல்லாம் செய்ய முடியும், ஏன் என்ன செய்யல ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் செய்யண்டா, என் சமூகத்துல சரண்டராகுன்னு சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சரண்டராகுங்க. நீங்க சரண்டரானா அவருக்கு லேசான காரியம், அவர் சகலத்தை செய்ய வல்லவன். ஒண்ணுதான் செய்யணும், சரண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கவனிங்க, நம்ம எதை குறித்தோ நம்மகிட்ட கொஞ்சம் பலம் இருக்கு, இதை வச்சு நம்ம ஓடிடலாமான்னு நினைச்சு நம்முடைய பலத்துல, நம்முடைய சுய பலத்துல நம்ம நிற்போமானா நமக்கு மறுபடி தோல்விதான். அதனால நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் சரண்டர். மண்ணை பிசைந்து மனிதனை செய்வது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். நல்ல கவனிங்க. நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாதுன்னா, என்னால முடியும், நான் செய்வேன், என்கிட்ட பலன் இருக்குன்னு சொல்லி ஒருபோது என்ன செய்யக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது. என் பலத்தில் இல்லை ஆண்டவரே, என் பலத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்க தான் சொல்லி எப்பவும் தேவ பிள்ளை தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்ய அற்புதங்களை செய்யறது எல்லாம் அவனுக்கு லேசான காரியம். தாமதமே இராது, தீவிரத்து செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, சில டீச்சர்ஸ் இருக்காங்களா, டீச்சர்ஸுக்கு சில பிள்ளைகளை டீல் பண்றது கடினமான காரியம். ரொம்ப அலட்டிக்குவாங்க, ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஐயோ, இவனுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் இவன் கற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறானே, முட்டாளை விட அடிமுட்டாளா இருக்கிறானே, இவனுக்கு நான் எவ்வளவுதான் இவனுக்காக நான் எஃபோர்ட்டை போட்டாலும் இவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இவனுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் மட்டும் எனக்கு கடினமா இருக்குதுன்னு சொல்லி அலட்டிக்குவாங்க. ஆனா நம்ம தேவன் ஒருபோதும் நமக்கு உதவி செய்கிற காரியங்களை அலட்டி கொள்ளுகிறது கிடையாது. சமீபத்தில் ஒரு குறுகிய வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பீலா டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான், முட்டாள்லையும் அடிமுட்டாள். பாருங்க, அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்குள்ளால அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. 10 20 ஆனா மறுபடியும் அப்படியா அப்படி கேட்பான். டோட்டலா அவுட்டு. இவனுக்கு டியூஷனுக்கு எடுக்கவே முடியாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அநேக டீச்சர் சில வேலையில் அப்படிதான், இது என்ன செய்யாது, தேடாது. இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி இவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்து, அப்பா ராஜா நீ என்ன டியூஷனுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கும்பிடுற அளவுக்கு போயிடுச்சு. அந்த டைம்ல அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவனால் முடியலை அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து சரண்டர் ஆகும்போது அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான். பாருங்க, என்ன சொன்னான்னா, ஆண்டி நான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆண்டி, நான் படிக்க ஆசைப்படுறேன், எனக்கு புரியலை, என் வாழ்க்கையை நல்லாக்கிடுங்க, நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், என் வாழ்க்கையை நல்லாக்குங்கன்னு சொல்லி சாதாரண உலகத்துக்கு டீச் பண்ணுற ஒரு டீச்சர்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணான். பாருங்களேன், அந்த டீச்சர் என்ன தெரியுமா பண்ணாங்க, அவனை டோட்டலாக கேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனை வீட்டுக்குள்ளே வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு எப்போ பார்த்தாலும் அவன் மேலே அவ்வளோ கேர். ஏன்னா அவன் என்ன செஞ்சுட்டான், சரண்டர் ஆகிட்டான். என் வாழ்க்கையை நல்லாக்குங்க, என்னால் முடியலை, எனக்கு புரியலை, நான் பேதையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் விளங்கலை, அதனால என் வாழ்க்கையை நீங்கள் நல்லாக்குங்கன்னு சொல்லி அவன் சரண்டர் பண்ண. பாருங்க, நம்ம மேடம் பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு பாடம் எடுத்து அவன் சக்சஸ் ஆன இல்லை, அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபாலே அசந்து போயிட்டாரு, இப்படி ஒரு டீச்சர் இருக்காங்களான்னு. காரணம் ஏன் இந்த ஸ்டூடெண்ட் மேல டீச்சருக்கு இவ்வளவு கேரிங்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட் நினைச்சுட்டானா என் வாழ்க்கையை நல்லாக்க உங்களால முடியும், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன்னு சொல்லி அவன் சரண்டர் ஆனதுனால அவன் மேல ஒரு தனி கேரிங். பாருங்க, உலக மனுஷனாகிய நமக்கே நம்மகிட்ட உதவி வந்து தன்னை சரண்டர் பண்றான்னா, இவத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல, தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்க சரண்டர் பண்ணுவீங்கன்னா அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடினமான காரியங்களும் அவருக்கு லேசான காரியமாக. அல்லேலூயா.
பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், நான் எல்லாம் செய்யறேன், என் வாழ்க்கையில என்ன ஒரு மேன்மை இல்லை, எல்லாம் தாமதிக்குதுன்னா ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், சரண்டர். பக்கத்துல சொல்லுங்க, சரண்டர் ஆயிருங்க. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க மனுஷன்ட்ட போய் நீங்க ஏதாவது ஒன்று கேட்பீங்கன்னா அவன் 100 வாட்டி யோசிப்பான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. நீங்க தகுதியா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்கள் என்ன உதவி செய்யணும்னா 2 காரியத்தை எதிர்பார்ப்பாங்க. நம்பர் 1, இவன் திருப்பி செலுத்துவதற்கு இவனுக்கு திராணி இருக்குதா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன எதிர்பார்ப்பாங்க, இவனுக்கு இந்த உதவியை செய்தா எனக்கு பெருமை உண்டாகுமா? அதாவது இப்ப சிலர் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே கமந்து விழுந்து வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க 4 பேர்த்திட்ட போய் அந்த சகோதரன் வீட்டுக்கு போனா நல்லா கவனிப்பாங்க. உலக மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, சில தகுதிகளை எதிர்பார்த்து நமக்கு உதவி செய்வான். ஆனா நம்ம ஜீரோன்னு தெரிஞ்சுட்டு வைங்களேன், விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆனா தேவன் எப்படி உதவி செய்கிறானா, எப்ப நீங்க ஜீரோன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல சரண்டர் ஆகிறீங்களோ அப்ப அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அப்படியே 2 நாளாகும் 20வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. 20வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. இங்க ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். நீங்க யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கிறார் பாருங்க. இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நல்ல ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேசம் அமெரிக்கையாய் நல்லபடியாய் போய் கொண்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த யோசபாத் ராஜாவும் தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன், நல்ல சந்தோஷமா ஹாப்பியா வாழ்க்கை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, உமக்கு விரோதமாய் படையெடுத்து 3 ராஜாக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு உடனே வசனம் சொல்லுது, இந்த யோசபாத் பயந்தானா. பயந்து அந்த மூன்றாவது வசனம் 20வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது, அவன் பயந்து தேவனை தேட ஒருமனப்பட்டானா. கவனிங்க, இப்போ நல்ல கவனிங்க, ஒரு ராஜா தனக்கு விரோதமாக யுத்தம் வருது, அப்ப பயப்படுறான். பயந்த உடனே அடுத்தது என்ன செய்யணும்? உடனே மந்திரி சபையை கூட்டணும். இதானே செய்யணும். மந்திரி சபையை கூட்டணும். கூட்டி மந்திரி சபையில் இருக்க மூப்படைகளை எல்லாம் வர வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம். நம்முடைய நாட்டுக்கு விரோதமாய் 3 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நாம் எப்படி இதை மேற்கொள்வது? எப்படி நாம் இதை எதிர்கொள்வது? ஒன்று செய்வோம். ஆலோசனை நடக்குமா இல்லையா? ஒன்று செய்வோம். எந்தெந்த ராஜா எல்லாம் யுத்தத்தில் வல்லமை உள்ள ராஜா இருக்கிறாரோ, எந்தெந்த ராஜா எல்லாம் பராக்கிரமசாலியா இருக்கிறாரோ அவனெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? துணைக்கு கூப்பிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்க படை சின்னது, பலவன் பெரும்படையா வந்துட்டு இருக்கிறான். இவனை எதிர்கொள்ளைனால முடியாது. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த ராஜ்யம் பலம் உள்ளதா இருக்குதோ அந்த ராஜாக்களை கூப்பிட்டு அவங்களோட கூட்டணி வைத்து இந்த யுத்தத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாவார்கள். நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே செய்யறோம். ஒரு பிரச்சனை வந்துட்டுனாகி நம்மளை விட பலசாலி யாரு? ஒரு கேஸ் வந்துட்டுனா, ஒரு வியாதி வந்துட்டுனா, இல்ல ஏதாவது சும்மா சாதாரண ஒரு மிரட்டல் வந்துட்டுனா, நம்மளை விட இந்த பிரச்சனை எதிர்கொள்ள நம்மளை சுத்தி யாரு பலசாலியா இருக்கா? இந்த ராஜா என்ன செய்யணும்னா, உடனே அவையை கூட்டி மந்திரி சபையை கூட்டி உடனே ஒரு முடிவெடுத்துக்கணும். இந்த எதிரி நாட்டை ஜெயம் கொள்வதற்கு, எதிரிட்டு வருகிற படையை ஜெயம் கொள்ளுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு உதவியாக சில ராஜாக்களை கூப்பிடணும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கணும். ஆனா அந்த யோசபாத் என்ன செஞ்சானா, அதை செய்யல.
இந்த யோசபாத் என்ன செய்யலாம், மந்திரி சபையில எல்லாரும் அப்படியே ஒரு தவிப்புக்குள்ள இருக்காங்க, ஒரு பயத்துக்குள்ள இருக்காங்க. ஐயோ 3 ராஜாக்கள் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க யுத்தத்துக்காக, என்ன செய்வதுன்னு சொல்லி எல்லாரும் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த யோசபாத் மட்டும் என்ன செய்யறான்னா, நேர போய் ஜெப அறையில முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். 12வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நல்ல கவனிங்க, என்ன சொல்றா, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள என்கிட்ட பலன் இல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள என்கிட்ட பலன் இல்ல ஆண்டவரே, இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள ஏன்ட்ட அதுக்கான பலன் இல்ல, இந்த வியாதியை எதிர்கொள்ள என்கிட்ட பலன் இல்ல, இந்த கடன் பிரச்சனையை எதிர்கொள்ள என்கிட்ட பலன் இல்ல, என் குடும்பத்துக்கு விரோதமாய் இந்த பகையை எதிர்கொள்ள என்கிட்ட பலன் இல்ல, எனக்கு விரோதமாய் வருகிற இந்த போராட்டங்கள், இந்த சமாதான குறைவுகள், எனக்கு விரோதமாய் வருகிற இந்த பிரச்சனைகள்ல எதிர்கொள்கிற பலன் என்கிட்ட இல்லாண்டவர. இதங்க சரண்டர், என்னால முடியல, என்கிட்ட அதுக்கான பலன் இல்லை, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். நல்ல கவனிங்க, இந்த யோசேப்பாத்து தேவ சமூகத்துல மந்திரி எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, என்னடா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவன் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிரச்சனை எதிர்கொள்ள விட்டுக்கிட்டு இவன் என்ன செய்யறான், ஜோமனை போய் ரூமுக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பாத்து உள்ளால என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருந்தான், ஆண்டவரே பலன் இல்லப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்னால் இதை எதிர்கொள்ள முடியல, எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, அவங்க எங்க வந்து என்னை எதிர்கொண்டுருவாங்களோ, என் மேல பலத்துருவாங்களோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தார். பாருங்க, இந்த யோசபாத்துக்கு இது பெரிய காரியம், ஆனா என் தேவனுக்கும் இது லேசான காரியம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க பெரிய காரியம் எல்லாம் அவருக்கு லேசான காரியம். நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது அவருக்கு லேசான காரியம். நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, சரண்டர் ஆகுங்க. உங்க சரண்டர் தான் இப்ப தேவை. நீங்க சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் 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 நன்மையாய் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சில நேரத்தில், எனக்கு சில நண்பர்கள் தெரியுங்க, ஜெப அறைக்கு போனாலும் எப்படி தெரியுமா போவாங்க, பைபிள் கொண்டு போனாங்களோ இல்லையோ ஒரு மொபைல் கொண்டு போவாங்க. எனக்கு தெரியும், நண்பர்கள் தான் மொபைலை கொண்டு போய் அங்க பாட்டை போட்டு வச்சுக்கிட்டு அந்த பாட்டு மெல்லிசா பாடிக்கிட்டு இருக்கோம், உள்ள இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நல்ல கவனிங்க, ஜெபம் என்பது என்ன தெரியுமா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நானும் அவரும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்ளுவது. என் வேதனைய, என் கஷ்டத்தை, என் கண்ணீரை, என் சிறகிருப்பை, என் அவமானத்தை, என் நிந்தைய, என் நெருக்கடிகளை, என் பாடுகளை, என் வியாதிகளை, என் கடன் பிரச்சனைகளை அவரோடு நான் பரிமாறிக்கொள்வது, அதாங்க ஜெபம்.
அண்ணால் பாருங்க, தேவ சமூகத்துல வந்தா உடைந்து அழுதா. அவ கேட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதா, என் பலன் இல்லை, என் சக்களத்தை கூட என்னை அவமானப்படுத்துகிறா, எல்லாரும் என்ன கேலியா பார்க்கறாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க, என்னால முடியல, எனக்கு பலன் இல்லை. அவ விழுந்தா பாருங்க, உடைந்து. அதான் சரணடைதல். ஜபம் எப்படி இருக்கணும்னா, தேவ சமூகத்துல போனா உன்னை நீ அர்ப்பணிக்கிற ஜபமா இருக்கணும். ஆபிரகாமை தேவன் அழைத்தாரு. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாருன்னா, அழைக்கப்பட்டாரு, விசுவாசத்துல வாழ்ந்தாரு. ஆனா ஆபிரகாமை குறித்து சொல்லுது, அவன் வரும்போதே விசுவாச தகப்பனா வரலையா, நாளைக்கு நாள் பலப்பட்டானா, நாளைக்கு நாள் விசுவாசத்தில் வல்லவன் ஆனானா. அப்ப பாருங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா, நம்மளே மாதிரிதான், சூழ்நிலைக்கு தகுந்த வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கானா தேசத்துக்கு அழைச்சிட்டேன், நீ எனக்கு எகிப்துக்குள்ள போகாத அப்படின்னா, கானா தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு, அதனால ஆண்டவர்கிட்ட கேட்காமலே எகிப்துக்குள்ள ஓடிடுவான். நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு, நீ என் சமூகத்துல இது, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், உன்னை பிளஸ் பண்றது எனக்கு லேசான காரியம். நம்ம என்ன செய்யணும், லோத்தை போல கண்ணை மேய விடுறோம். ஆபிரகாம் என்ன செஞ்சானா, எந்த தேசத்தை எகிப்துக்குள்ள போகாதுன்னு சொன்னாரோ அதே தேசத்துக்குள்ள போனா, எகிப்தின் அதிபதி ஆபிரகாமுடைய மனைவி மேல கண் போட்டு அவள் ஆசைப்பட்டு ஆபிரகாம் கேட்கிறான், இவ யாருன்னு. ஆபிரகாம் சொல்றான், என்னுடைய சகோதரி. நல்ல கவனிங்க, சூழ்நிலைக்கு தகுந்த வாழ்க்கை. அது மட்டுமல்ல, கொஞ்ச நாள் போகுது, இவன் சொல்றான் பொண்டாட்டி வந்து, ஆண்டவர் சொன்னாரு, ஆனா என்ன செய்யுது, தாமதிக்குது, என்ன நடக்க மாட்டேங்க என் வாழ்க்கையில. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சந்ததியை தருவேன், ஒன்னு நடக்கல சாராளே, ஒன்னு நடக்கலையேப்பா அப்படின்னா. சாரால் சொன்னா, ஒரு ஐடியா கொடுக்க பாருவோம், நம்ம ஆளு வந்து எனக்கு கீழே அடிமை பெண் வந்து இருக்கா, அவளை தாலியை கட்டி கல்யாணத்தை பண்ணி பிள்ளையை பெற்றுருவாங்க சாராளு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், அங்க பிள்ளையை பெற்றுட்டான், அங்க போய் இஸ்மவேல் பிறந்துட்டான். பாருங்க, இப்ப 2 பொண்டாட்டி ஆயிட்டு. எப்ப 2 பொண்டாட்டி ஆச்சோ அதுல இருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த நிம்மதி மொத்தமும் ஆண்கள் பக்கங்க ஒரு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலையேப்பா, என்ன பாடுபடுறோம்ப்பா நாங்க. பாருங்க, நிம்மதியெல்லாம் போச்சு. ஆனா 17வது அதிகாரத்தில் சொல்லப்படுது பாருங்க, அவன் என்ன பண்ணானா, நேர சமூகத்துல வந்து, தேவ சமூகத்துல வந்து, இனி என்னால இந்த பிரச்சனை டீல் பண்ண முடியாது ஆண்டவரே சொல்லி சவன் முகங்குப்புற விழுந்தானா. 17வது அதிகாரம் சொல்லுது, அது முதல் அவனுடைய வாழ்க்கையில தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் போய் இருந்துட்டு உங்க சிந்தனையின்படி நீங்க யோசிச்சு 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 ஜெபிக்கிறதல்ல ஜெபம். நீங்க சரண்டர். என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல, இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண, இந்த பிரச்சனை டீல் பண்ண என்னால முடியல அப்படி நீங்க சரணடைஞ்சீங்கன்னு வைங்களேன், லேசான காரியம் உமக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். பாருங்க, எப்போ என்னால முடியல, இதுக்கு மேல என்னால ஓட முடியல, இதுக்கு மேல என்னால நடக்க முடியல, இதுக்கு மேல என்னால ஒண்ணு செய்ய முடியலன்னு சொல்லி நீங்க சரணடைவீங்கல்ல, அது உங்களுடைய முடிவா இருக்கணும். இனி என்னால ஓட முடியல, முடிச்சு போச்சு, இனி என்னால ஒண்ணு செய்ய முடியாது, அதுக்கான பலன் எனக்கு இல்லை, அதனால முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க சரண்டர் ஆகுவீங்கல்ல, அதான் உங்களுடைய முடிவு. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை நீங்க முடிச்சிருங்க. உங்களால முடியாது, அதனால உங்களை நீங்க முடிச்சிருங்க. கவனிங்க,
உங்களை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எண்டை கொடுத்துட்டீங்கன்னா இனியும் ஓடுவேன். இன்னும் ஒரு சின்ன கேப் இருக்கா, அந்த கேப்புக்குள்ளோடு நான் நுழைஞ்சு வந்துடுவேன். இதெல்லாம் ஆகாது. ஒன்னே ஒண்ணுதான், முடிச்சு இனி சான்ஸ் இல்லப்பா, இனி அந்த பலன் இல்லை, இனி ஓடனால முடியாது. பக்கத்துல சொல்லுங்க முடிச்சதுங்க, கையை கூட சொல்லுங்க முடிச்சதுங்க. உங்களை நீங்க முடிச்சதுங்க, நீங்க முடிச்சுட்டா சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க முடிச்சுட்டா அவர் தொடங்குவார். நீங்க முடிச்சுட்டா அவர் தொடங்குவார். உங்க எண்டுல தான் அவருடைய தொடக்கமே இருக்குது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இனி என்னால முடியாது, நான் ஒண்ணுதான் செய்யணும். நேரம் அவருடைய சமூகத்துல போய் சரண்டர் ஆயிட்டு அவர் என்ன செய்வாரு, செய்ய வேண்டியதை நேர்த்தியா செய்வார். கவனிங்க, நம்ம என்ன செய்யறோம், அந்த விதை உமக்கு செய்யறேன்னு அவருக்கு பிரியமானது பிரியம் இல்லாதது அத்தனையும் செய்யறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. நம்ம சொந்தத்தில் இல்லை நம்முடைய நண்பர்கள், நம்முடைய யாரோ ஒருவர் நமக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறோன்னு வைங்களேன். எப்படி வாங்கி கொடுக்கிறோம்? 100 வாட்டி யோசிப்போம், இது அவருக்கு பிடிக்குமா, இது அவருக்கு பிடிக்குமா, என்னைக்காவது கிஃப்ட் கடையில் பண்ணிட்டு இதை எனக்கு பிடிச்சக்கு எடு அப்படி எடுத்தீங்களா? அவருக்கு இது பிடிக்குமா, நான் அதற்கு கொடுக்க போற கிஃப்ட் அவருக்கு இது பிடிக்குமா? யோசிக்கிறோம் இல்ல? வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு பிடிக்குமா, நான் செய்கிற செயல்பாடுகள் அவருக்கு பிடிக்குமா, நான் நடக்கிற நடத்தை அவருக்கு பிடிக்குமா, நான் பேசுகிற பேச்சு அவருக்கு பிடிக்குமா, நான் பார்க்கிற பார்வை அவருக்கு பிடிக்குமா? இப்போ அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு பிடிச்சத உங்களுக்கு திணிச்சதை விட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சது என்னதுன்னு நான் செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ஒண்ணு சொல்லுவாரு, உன்னை நீ சரண்டர் பண்ணுவாரு. உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி நான் காணிக்கை கொடுக்கட்டுமா, ஒழுங்கா சர்ச்சைக்கு வரட்டுமா, 4 ஆத்மாவை கூட்டு வரட்டுமா, உங்க சுவிசேஷத்தை இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்க, இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்க, இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்க. நீ சர்ச்சைக்கு போறது, காணிக்கை கொடுக்கறது, தசமபாகம் கொடுக்கறது, ஆத்மாவுக்கு ஆதாயம் பண்றது, இது எல்லாம் ரெண்டாவது. நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஜீவனை என்ன செய்யக்கூடாது, நஷ்டப்படுத்தக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அப்படின்னா நீ என்ன செய்யணும், சரண்டர். பக்கத்துல சொல்லுங்க, நீ சரண்டர். நல்ல கவனிங்க, நம்ம கிருபையில நிலைநிக்கிறோம், கிருபையில நிலைநிக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கிருபையில நிலைநிக்கிறீங்க. இந்த கிருபை வச்சு அற்புதங்களை பார்க்க முடியாது, இந்த கிருபை வச்சு அதிசயங்களை காண முடியாது, இந்த கிருபை வச்சு பேலன்ஸா வாழ்க்கையை போகலாம். ஆபிரகாம் அர்ப்பணிக்கைக்கு முன்னாடி போனது இல்ல, அதே போல பேலன்ஸா வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா உன் வாழ்க்கையில அவர் லேசான காரியங்களாய் உன்னுடைய பெரிய காரியங்களை செய்யணும்னா இந்த கிருபை போதாது, நீ கதையை செலுத்தணும், நீ கதையை செலுத்தணும். பாருங்க, அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில அவர் மகத்துவமான அற்புதங்களை அவர் கிரியை செய்யணும்னா நான் கரையமாய் செலுத்தணும். நான் என்ன கரையை செலுத்தணும்னா என்னை அர்ப்பணிப்பது தேவனுக்கு உகந்த கரையம். அப்ப கவனிங்க, அர்ப்பணிக்கிற வாழ்க்கை, அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ லூக்கா 8வது அதிகாரத்துல 43-44 வசனம் வாசிக்கும் போது இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்றான்னா தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு என்ன ஒரு 2 வீடு இருந்திருக்கும், இல்லை என்ன கொஞ்சம் வசதி இருந்திருக்கும்னா இவ என்ன பண்ணியிருப்பானா அதை வித்து தீர்த்து வைத்தியம் பார்க்கறது வரைக்கும் இயேசுவை தேடி வந்திருக்க மாட்டான். இப்ப இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு எல்லாம் பினிஷ்டு, எல்லாம் முடிச்சு போச்சு. அந்த 43வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியருக்கு செலவழித்து விட்டால்
இனி ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன? பலன் இல்லை, செலவழிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஹாஸ்பிட்டல் கொடுக்கிறதுக்கு பலன் இல்லை, மேற்கொண்டு ஏதாவது வைத்தியர்களை தேடி போலான்னா பலன் இல்லை. அதனால என்ன செய்யறான்னா அப்படியே ஒரு போர்வை எடுத்து தலையோடு சுத்திக்கிட்டு இயேசுகிட்ட வாடா. இயேசுகிட்ட வந்து இவருடைய எண்ணம் எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இனி என்கிட்ட பலன் இல்லை, இனி என்கிட்ட பலன் இல்லை. உங்க வஸ்திரத்தை தொடுறேன், அதுலயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்களும் நானும் தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிதான காரியங்கள், கடினமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள் அத்தனையும் அவருக்கு லேசான காரியம். அத்தனையும் அவர் ஈஸியா செய்து முடிச்சிருவார். அப்ப கவனிங்க, நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு கேட்டா சரணடைங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பொறுத்தனை சொல்லி எதையோ செய்யறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை. ஒண்ணு சரணடைதல். சரணடைதல். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை நீங்க சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முரடான காரியத்தையும் அவர் லேசான காரியமாய் மாற்றி விடுவார். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம். உங்க கஷ்டம் அவ்வளவு அவருக்கு லேசான காரியம். அது எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். எந்தெந்த தேவப்பிள்ளை பாருங்க, மோசே 40 வருஷம் தன்னுடைய மாம்ச புயபலத்தில் போராடினா முடியல. அடுத்த 40 வருஷம் பலன் இல்லை, பலன் இல்லை. சரண்டர், சரண்டர். அடுத்த 40 வருஷம் சரண்டருடைய விளைவு மறுபடியும் 40 வருஷம் பிரதானமாய் பிரகாசிக்க செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரகாசம். ஏன் தெரியுமா? அந்த சரண்டர், அந்த சரண்டர். நான் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்தா தான் கேட்கிறார். நீ போராடினது போதும், நீ ஓடினது போதும், நீ பிரயாசப்பட்டது போதும். நீ சரண்டர் ஆகு. உன் வாழ்க்கையில என்னென்ன நன்மை செய்யணுமோ அத்தனையும் எனக்கு லேசான காரியம் நான் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை.